Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கும் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். இது மெயினா வந்து business peopleக்காக நிறைய வந்து பொருட்கள் நான் வீட்ல வைக்கிறத பத்தி நம்ம செல்வ செழிப்பா இருக்கிறத பத்தி நான் போட்டுருக்கேன். இப்போ business people எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படினு கேட்டதனால இப்போ அவங்களுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் நான். ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது. இந்த ப்ராடக்ட் நான் Amazonல தான் வாங்குனேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்க் வந்து description boxல இருக்கு. டச் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது இந்த பறக்கும் குதிரையை பத்தி தான். இந்த பறக்கும் குதிரை உங்க வீட்லயோ இல்ல பிசினஸ் செய்யற இடத்துல இருந்தா உங்க காட்டுல மலை தான். ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இது ஃபெங்சுயில. இந்த பறக்கும் குதிரை வந்து நான் Amazonல தான் வாங்குனேன் நான். இது வெண்கலத்தால் ஆனது இது. நல்ல வெயிட்டா இருக்கு. பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் வரணும் அப்படின்னா இந்த பறக்கும் குதிரையை வைக்கணும். நிறைய ஆஃபீஸஸில் இல்லை பிஸ்னஸ் பீப்புள் அவங்க வச்சுருக்க கடைகளில் கூட நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், நல்லா வந்து பறக்கிற மாதிரி ஒரு குதிரை ஃபார்வர்ட் மார்ச்சிங்கில் இருக்குது. இது பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய சக்ஸஸை கொண்டு வரும் அப்படின்றாங்க. இந்த குதிரையை வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் உட்காரும்போது உங்கள் சேருக்கு பின்னால் இந்த குதிரை வந்து வைக்கக்கூடாது. உங்களுக்கு நேராக உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு நேராகவும் வைக்கக்கூடாது. இதை வந்து நார்த் சவுத் அந்த மாதிரி டைரெக்ஷன்லையும் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய போட்டிகள் இருக்கும் வியாபாரத்தில். அந்த போட்டிகள் எல்லாம் வந்து இல்லாமல் செஞ்சிடும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் கோல் வச்சுட்டு நீங்கள் அதை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா அதை ரொம்ப ஸ்பீடப் பண்ணும். குதிரைனாவே அது வேகம் அதிகம், ரொம்ப எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிரைக்கு வந்து நிறைய பவர்ஃபுல் எனர்ஜியும் இருக்குது, வைட்டாலிட்டி இருக்குது. இது உங்கள் கெரியரை வந்து ரொம்ப சீக்கிரமாக மேல் நோக்கி உங்களை எடுத்துகிட்டு போகும். இதை வந்து சக்ஸஸை வந்து ரொம்ப சீக்கிரம் அச்சீவ் பண்ண உதவி பண்ணும். தென்கிழக்கு மூலையில் வைக்கும்போது பண கஷ்டம் இருக்காது. உங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா மேற்கு பக்கம் நீங்கள் வைக்கணும். இதை வந்து வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி தான் நீங்கள் வைக்கணும், வெளியில் பார்க்குற மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது. சவுத் ஆர் நார்த்தில் வைக்கலாம். இதை உங்களுக்கு பின்னால் வைக்கக்கூடாது. உங்களுக்கு ஃப்ரண்ட் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நேராகவும் வைக்கக்கூடாது. பெட்ரூமில் வைக்கக்கூடாது. இது வந்து சார்ஜிங் ஃபார்வர்டாக இருக்குது, முன்னால் மார்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட கெரியர் வந்து ரொம்ப நல்லா முன்னேற்றம் அடையும். இது ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு பொருள் இது. இது இருந்தால் வீட்டில் வந்து உங்களுக்கு நிறைய பொறாமை பிடிச்சவங்க இருப்பாங்க. உங்கள் வியாபாரத்தை பார்த்து அவங்களால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து எது செஞ்சாலுமே அது வந்து பலிக்காது. உங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி கொடுக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு செலிப்ரிட்டியாக ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவும். வாழ்க்கையில் வந்து பண கஷ்டம் இல்லாமல் செய்யும். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் செய்வீங்க. இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு. இதை வந்து பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம முதுகில் பின்னால் குத்துறவங்கள வந்து எதுவுமே நம்மளை பண்ண முடியாது. அவங்க எது செஞ்சாலுமே அது பலனளிக்காமல் போயிடும். இது வீட்லேயும் வைக்கலாம், கடையிலையும் வைக்கலாம். ரொம்ப நல்ல வாஸ்து பொருள் இது. ஃப்ளையிங் ஹார்ஸ் வந்து இது வந்து வெண்கலத்தில் பண்ணனால நல்ல ஹெவியாக இருக்குது. அமேசானில் வாங்கினேன் நான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.